ஹாரிவுட்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இன்னைக்கு ரவுண்ட் ஒன்னுக்கான உங்களுக்கு அலாட்மெண்ட் ஃபைனலைஸ்டு அலாட்மெண்ட் வந்திருக்கும் ஆஃப்டர் அப்வர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் பர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் ஒன்னில் எந்த கல்லூரியில் அதிகமாக சீட் ஃபில் ஆகிருக்கு. இந்த விஷயத்தை காலையிலேருந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியா அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த விஷயம் சொல்ல போகிறேன். இந்த அனலைஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் உங்களை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு வந்து புரியாமையே இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். அப்போது ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிற பாயிண்ட்டை எந்தெந்த ஆங்கிளெலாம் நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோமே செகண்ட் ரவுண்டுக்கு, நமக்கு நல்ல கல்லூரி கிடைச்சிருமா, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கு ஒரு இன்புட் ஆகும். ஸோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அடுத்தது நான் 2 வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த 2 வீடியோவில் எந்தெந்த பிரான்ச் எல்லாம் உங்கள் சாய்ஸஸில் நீங்கள் வைக்கணும், அதுக்கு சூப்பராக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை அனலைஸ் பண்ணுங்க. நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் லிஸ்ட் கொடுக்கல, ஏன் அதை வைக்கணுங்கிறதுக்கான ரீசனையும் சொல்லியிருக்கிறேன். அந்த ரீசனை ஜஸ்ட் லைக் தட் பேர் வாங்கணுங்கிறதுக்காக சொல்ல, நிறைய அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஓகே, ரெண்டாவது எந்தெந்த கல்லூரியை நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். சென்னையில் எந்த கல்லூரி வைக்கலாம், கோவையில் எந்த கல்லூரி வைக்கலாம், மதுரை திருச்சியில் எந்த கல்லூரி வைக்கலாம், திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எந்த கல்லூரி வைக்கலாம், கரூர் ஈரோடு சேலம் இருக்கிறவங்க எந்த கல்லூரி வைக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்க இதில் வந்து இப்போ விழுப்புரம் ஆகட்டும், கடலூர் மாவட்டம் ஆகட்டும் போன்ற இதர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எப்படிலாம் வைக்கலாங்கிறதுக்கு தனித்தனியாக லிஸ்ட் கொடுத்துருக்குறேன். தயவு செய்து சாய்ஸை லாக் பண்ணிடாதீங்க. இந்த லிஸ்ட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். இதை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் உங்கள் சாய்ஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காலேஜஸை வச்சுருங்க. இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். சில இன்ஃபர்மேஷனை இதை சொல்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா இப்படி இருக்குமோ அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும், மாற்றி யோசிக்க வைக்கும். ஸோ மாற்றி யோசிக்க வைக்கக்கூடிய இந்த வீடியோ தான் இது. இதெல்லாம் பேசிட்டு யாருன்னு தானே கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, பிஇ சுரேஷ் சீதாராமன், எம்இ, பிஹெச்டி, போஸ்ட் டாக் இன் யூஎஸ்ஏ, இப்படி படித்து 25 வருஷம் அனுபவத்தில் எனக்கு இன்ஜினியரிங் பற்றி கொஞ்சம் தெரியும். அந்த கொஞ்சத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நேர்மையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஜென்யூனாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். யாருக்கிட்டையும் அனாவசியமாக நம்ம போய் கை கட்டி நின்று அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி கூனி குறிஞ்சி கூலை கும்பிடு போடுற வேலை நம்மகிட்ட இருக்காது. அதே சமயத்தில் மக்கள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஸர் எந்த சூழ்நிலையும் ஒரு பையன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த எத்திக்ஸ் எனக்கு இருக்குது. அந்த எத்திக்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே, இப்போது ஜென்ரல் அகாடமிக் கேட்டகரி காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டு எப்படி அப்படின்னா, காலையில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பாங்க, யூடியூப்பில் இதை போட்டிருப்பாங்க, பரபரப்பாக பேசிட்டு இருப்போம். என்ன பேசிட்டு இருப்போம் அப்படின்னா, பெஸ்ட் பர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொசிஷன் நம்பர் 1 2 3 4 ரேங்கே போடலாச்சு. இப்போ இதில் சில டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, சில கல்லூரிகள் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய கல்லூரிகள் வளர்ந்து வரக்கூடிய கல்லூரிகள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி, செம்ம பிளேஸ்மெண்ட்ஸு. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சில கல்லூரி இதில் மிஸ்ஸும் ஆயிருக்கு. ஏன் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம இதில் பார்த்தோம். அப்போ என்னெல்லாம் இதில் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸில் அதிகமான ஆர்வம் இருக்குது. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸ் சூப்பராக நம்பர் 1ல் ஃபில் ஆகிருக்கு. இசிஇ நல்லா ஃபில் ஆகிருக்கு, ட்ரிபிள் இ நல்லா ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெஸ்ட்டு காலேஜாக இருந்தால் மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரிலாம் போயிருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் டாப் பர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் இதுலேயும் சில தவறுகள் அப்படிங்கிற பாயிண்ட் என்னென்னா, இந்த நிறைய ஸ்காலர்ஷிப் பேஸ்டு போனதில் ஒரு சில அட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கிறது நமக்கு நிறைய தெரிய வந்தது. பீப்புள் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அட்ராக்ட் ஆகி போயிருக்கிறாங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தெரிய வந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் போனதுங்கிறது நல்லா தெரிய வந்தது. இதில் மைனாரிட்டி, நான் மைனாரிட்டின்னு 2 இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் சரண்டர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குங்க. இதை சரண்டர் பண்ணுறதுன்னு, நான் இவ்வளோ சீட் வச்சுருக்கேன் என் காலேஜில் மொத்தமாக, இதை கவர்மெண்ட் மூலிமா வர்றதுக்கு இவ்வளோ சீட்டை சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. மைனாரிட்டியாக இருந்தால் 50%, நான் மைனாரிட்டியாக இருந்தால் 65%. 1000 சீட் இருக்கிற இடத்துல 650 சீட்டை கொடுத்துருவாங்க. 1000 சீட் இருக்கிற இடத்துல 500 சீட்டை கொடுத்துருவாங்க. இப்போ 500 சீட் கொடுக்கறதுக்கும் 650 சீட் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி மக்களுடைய தீர்ப்பாக நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல காலேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நிஜமாகவே வந்திருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயம், அதிகபட்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ் எங்களை மாதிரின்னு வச்சுக்கங்களேன்,
நான் இன்ஃப்ளூயன்சராக என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் யூடியூப் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கமல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் உண்மையாகவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஹையஸ்ட் ப்ரெசன்டேஷன் பிச் ப்ரெசன்டேஷனுங்கிற விஷயமும் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எப்போவுமே இந்த இன்ஸ்டியூட் நம்பர் 1ல தான் இருப்பாங்க. ஏன் இதுக்கு ரீசன் என்ன நீங்களா தெரிஞ்சுக்கணும். மொத்தமே 28 சீட்டுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்கில் மொத்தம் 20 சீட்டு, அது ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டு கெமிக்கல் பேஸ்டு இருக்கிறதுனால 27 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். இது வருஷம் 8 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷம் தான் நடந்துட்டு இருக்குது. நம்பர் 1 பொசிஷனில் அவங்க இருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி மொத்தம் 640 சீட்டு, 602 சீட்டு எடுத்தாச்சு. 94.6% 38 சீட் தான் வேக்கன்ட் இருக்கு. மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி சீட்ஸ் தான் வேக்கன்ட் இருக்கு. 2வது பொசிஷனில் இருக்காங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 954 896 சீட் ஃபில் ஆயிருக்கு. 93.92 58 சீட் மிச்சம் இருக்குது. 3 ரேங்க்ல இருக்கு. இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்ஐடி நல்லா இருக்குமா, சிஇஜி நல்லா இருக்குமான்னு பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க மனசுல எல்லாருக்கும் கட்டாயம் என்ன உதிக்கும் அப்படின்னா சிஇஜி பெஸ்ட்னு சொல்லுவீங்க. அப்போ ஏன் சிஇஜி 3rd ரேங்க்ல வந்துச்சு அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின் வருது இல்லையா? அங்கதாங்க சிஇஜி பொறுத்தளவில் நிறைய செகண்டரி கோர்சஸ் அல்லது நான் செக்யூர்ட் பிரான்ச்சஸ் கூடிய புதிய பிரான்ச், அதாவது புதிய பிரான்ச்சில் ரொம்ப பழமையான பிரான்ச்சு. இன்னைக்கு யூடியூபர் எல்லாம் பேசி 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 இந்த பிரான்ச்சை மழுங்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கிரீமி லெவல். ஒரு சில விஷயங்களை பிச் பண்ணிட்டே இருந்தால் நிறைய லைக்ஸ் வரும், நிறைய பேசலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவாக இருக்குது. நிஜமாவே க்ரோவிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் இல்லையா, ஒரு பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் கீழே வர மாதிரி தெரியுது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ், இது வந்து எல்லார் மனசில் நிற்கிற காலேஜ், நம்ம வந்து இதில் மறுக்க முடியாது. 514 சீட் தான் இருக்குது. நல்லா பார்த்துங்க, 954 எங்கே இருக்குது, 514 400 சீட்டு இங்கேயே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் 514 497 சீட்டு ஃபில் ஆயிடுது. அப்படின்னா 400 சீட்டுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். இவங்க 4th பொசிஷனில் வந்திருக்கிறாங்க. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 538 சீட்டு, 499 சீட் போட்டு 92.5 39 சீட் தான் வேக்கன்ட் இருக்கு. இந்த 39 35 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்சி எஸ்டி அதில் தான் இருக்கும். இந்த 100க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு எம்பிசி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ், ஈசி கோர்சஸ், ட்ரிபிள் கோர்சஸ்லாம் முடிஞ்சிருக்கும். நீங்கள் வேணா போய் ஸ்ட்ரீட் மேட்ரிக்ஸை பாருங்க, உங்களுக்கே புரியும். 5th பொசிஷனில் நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணும்போது ஒரு பிஎஸ்சி நல்லா இருக்கும்ல, பிஎஸ்சி வந்திருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தோம். பட் ஏன் அப்படி மாறி வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா, பிஎஸ்சி எங்கே வந்திருக்குன்னா, பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் 979 சீட்டில் 788 சீட் முடிஞ்சு 79% 190 சீட் வேக்கன்ட் இருக்கு. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கோயில் கேட்குறேன், கோயம்புத்தூர் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, சிஐடி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்களான்னா எல்லார் மனசுல என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். அப்போ ஏன் சார் ரேங்கிங்க 9ல் வந்துச்சு அப்படின்னா, அங்கே செகண்டரி பிரான்ச்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி அப்படியே பார்க்கும்போது அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 655 சீட்டு, 469 சீட்டு, 79%, 183, 11 ரேங்க். இன்னைக்கு உண்மையிலே வந்து கோயம்புத்தூரை பொறுத்தளவில் ரிமார்க்கபிளாக இந்த 6 வருஷத்தில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்து மக்கள் மனசில் நின்று காலேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரிஜினாலிட்டி பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும்போது நம்ம நேரில் போய் விசிட் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது வந்து ஒரு காலேஜுடைய பிராண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மக்கள் மனசில் நின்றதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத இங்கே நமக்கு பார்க்க முடியுது இந்த இடத்துல. அப்போ இவங்க 11th பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு டவுட் என்ன, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது என்ன, இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து 639 453 70.79 186 12 பொசிஷனில் இருக்காங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பிஎஸ்சி அப்ளைடு பாருங்கள், பிஎஸ்சி அப்ளைடு மேலே நிற்கிது உங்களுக்கு. பிஎஸ்சி அப்ளைடு மேலே நிற்கிது 350 சீட்டு 305 87. அப்போ 7வது இடத்துல இருக்குது. நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 சீட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நல்லா பார்க்கணும். 1062ல் 945 முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அப்போது பப்ளிக்குடைய மைண்ட் செட்டில் எப்படி வந்து அவங்க ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ 117 சீட் தான் மொத்தமே வேக்கண்ட். இது நீங்கள் வந்து டீப்பாக கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த 6வது பொசிஷனில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் இந்த 117 சீட் என்னவா இருந்திருக்கும்னா அகைன் எஸ்சி எஸ்டி சில மெக்கானிக்கல் மெக்காட்ரானிக் சீட்ஸ் தான் இருக்குமே தவிர மற்றபடி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் எல்லாமே ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கம், இது ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா கல்லூரியும் எடுத்துருக்கிறோம். இதில் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது, இப்போ நல்லா வந்திருக்கு
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் வந்திருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் வந்திருக்கு, 14வது பொசிஷனில் இருக்குது, 13வது பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு மக்கள் தீர்ப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இப்படி நம்ம அனாலிட்டிக்ஸ் போட்டு சொல்லலாம். ரைட்டுங்களா? இது நமக்கு என்ன நினைப்போம்? ஓகே, இது வந்து நம்பர் 1, 2, 3, 4 பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம நினைப்போம். இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். இப்படியே நம்ம வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே 39%, 25%, அப்புறம் வந்து 14%, 10% அப்படிலாம் வருது. அங்கே காலேஜோட இன்டேக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் விருப்பப்படாத கல்லூரிகள் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்பொழுது ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். அது தேவைப்பட்டால் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறவங்க பாஸ்வேர்டு வேணும்னு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு சொல்லுவோம். அந்த பாஸ்வேர்டு பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் ஃபில்டு 1, 2, 3 இந்த மாதிரி சீட்லாம் ஃபில் ஆயிருக்கு. 0% சீட் ஃபில்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எத்தனை கல்லூரிகள் 0%? ஒருத்தர் கூட விருப்பப்படாத கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 256 ரேங்க். அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். நம்ம தமிழகத்தில் 433 கல்லூரிகள் இருந்த போதிலும் சிறப்பாக செயல்பட கல்லூரிகள்னு ஒரு 200 கல்லூரிகள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றது. அந்த 200 கல்லூரிகள் இதுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. அதிகமான சீட் இருக்கிற காலேஜும் இருக்கு, கம்மியான சீட் இருக்கிற காலேஜும் இருக்கு, மக்கள் விருப்பப்படுற காலேஜும் இருக்கு, ஸ்காலர்ஷிப் கூப்பிட்டு கொடுக்குற காலேஜும் அதனால வந்த காலேஜும் இருக்கு. ஸோ எல்லாமே கலந்த கலவையாக மொத்தத்தில் 256 கல்லூரிகள் வந்து இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. மீதமுள்ள கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 257 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதம் வந்து ஒரு 170 கல்லூரிகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆவரேஜாக எடுத்திங்கன்னா எல்லாமே 0% இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஃபீல்டுக்குள்ளே செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகும் நம்ம நினைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு விதமான அனாலிசிஸ். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு அனாலிசிஸ் காமிக்கிறேன். அந்த அனாலிசிஸ் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுவீங்க பாருங்களேன். இப்போ அந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ஜென்ரல் அகாடமிக் டீனே நான் இன்னும் ஒரு மாதிரி ஒரு அனாலிட்டிக்ஸ் நான் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு. ஒரு கல்லூரியில் எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். முன்னாடி கொடுத்ததுல எவ்வளோ வந்திருக்குன்ற பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தோம். சரண்டர் பண்ணது எவ்வளோ, என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல சொன்னோம். அதில் சில விவரங்கள் உங்களுக்கு சொன்னோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, 1061 சீட்டு வந்து ஹையர் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது தாங்கிட்ட இருக்கிற சீட்டு அதில் எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். இப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது 1062 சீட்டுங்கிறது ரொம்ப ஹையர் நம்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல வருது பாருங்க உங்களுக்கு. ஓகே, ஏன்னா 1060 சீட்டு 940 ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு பாயிண்ட்ல போகலாம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சிஇஜி பார்த்தீங்கன்னா கீழே வருது உங்களுக்கு. 954 896 தான் 50 சீட் வேக்கண்ட் இருக்குன்னு காமிக்குது. ராஜலட்சுமி காலேஜ் பார்த்தீங்கன்னா 1351 சீட்டு, இதை விட சீட் அதிகம். 830 சீட் பண்ணி 476 பொசிஷனில் போட்டு இப்போ நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ இருக்கு, அதில் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம போகிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்படி வரும்போது இதில் ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிய வந்தது. என்ன தெரிய வந்ததுன்னா, மக்கள் விரும்பக்கூடிய கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அப்படிங்கிறத அதிகமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பயங்கர டாப்ல போயிருக்கு. இப்போ மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், டெக்ஸ்டைல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியான விருப்பப்படாத அல்லது வந்து விருப்பப்பட தூண்டாத இன்ஃப்ளூயன்சரால் அதிகமாக பேசப்படாத விஷயங்களாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுனில் கொண்டு வந்து காமிக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் அதே ஒரு 1000 எடுக்கிறீங்க, பண்ணாரியம்மல் 560 50% தான் இங்கே வந்திருக்குது. அப்போ ஏன் பண்ணாரியம்மல் கம்மியாக வந்திருக்குன்னா மற்ற பிரான்ச்சஸும் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இப்படியும் நம்ம அனாலிட்டிக்ஸ் போட்டு சொல்லலாம். இப்போ இது வந்து டாப் காலேஜ் இருக்குது, போட்டு இதை நீங்கள் ரேங்க் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக ரேங்க் மாறும், அந்த ரேங்க்கு இந்த ரேங்க் மாறிடும். இப்போ இது கரெக்டா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னும் இந்த அனாலிட்டிக்ஸை வந்து நம்ம வேற மாதிரி நம்ம பார்க்கலாம். காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் இன்டேக் அப்படிங்கிற பாயிண்ட். நான் சீட் ஃபில்டுங்கிற பாயிண்ட்ல பார்த்தேன், நம்பர் ஆஃப் இன்டேக்ங்கிற பாயிண்ட்ல பார்த்தேன். இப்போ ஒரு கல்லூரி எடுத்துக்குமே, இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறது 1450 சீட் இவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து அதிகபட்ச பிரான்ச்சை வச்சுட்டு அதிகபட்ச நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் காலேஜ் எடுத்துட்டா இந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாவை காலேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கு. ராஜலட்சுமி காலேஜ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்னையில் இருக்கிற அது 3வது பொசிஷனில் இருக்கு. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1300 சீட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரேங்க்ல நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1064 சீட்டு. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1062 சீட்டு. இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹையஸ்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டே வரும். 1062 போது கீழே வருது. இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு வச்சு நம்ம இப்படி கம்பேர் பண்ணுறோம். அப்போ என்னன்னா சாங்ஷன் இன்டேக் பேஸ் பண்ணி நம்ம அப்படி போகிறோம் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணாரியம்மன் 1016, தனலட்சுமி சீனிவாசன் 1016,
பார்த்தீங்கன்னா யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திருச்சியில் பார்த்தீங்கன்னா 976 சீட்டு, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா 969 சீட்டு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்டேக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சுட்டு இதில் எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்க, ரவுண்ட் ஒன்ல என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரவுண்ட் ஒன் ஃபில்லிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் கிடைக்குது, இவ்வளோ வேகன்சி வருதுன்னு காமிக்குது. இப்போ ஏன் இதை சொல்ல வந்து அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 28 சீட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் 27 சீட் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 2 பேர் ஓடுறாங்க. இப்போ 2 பேர் ஓடும்பொழுது ஒருத்தன் ஃபர்ஸ்ட்னா ஒருத்தன் செகண்டு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து தான் ஆகணும். இப்போ இது வந்து வேற இதில் வந்து ஒரு யார் ஃபர்ஸ்ட் யாருன்னா 2 பேருமே வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஆகிடும். இப்போ அதே ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறாங்க அப்படின்னா, இந்த 10 பேர் ஓடும்போது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கலாம். இதே ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 100 பேர் 1000 பேர் ஓடுறாங்கன்னா அது ஓட்டப்பந்தயம் சொல்ல மாட்டோம், மேரத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இதுதான் வித்தியாசம். எண்ட் ஆஃப் த கேமில் முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது எவ்வளோ சீட் நமக்கு வந்திருக்குதோ அந்த சீட்டுக்கு எவ்வளவு சீட் ஃபில் ஆயிருக்குதோ, அது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல ஃபில் ஆயிருக்குதோ அப்படிங்கிற பாயிண்ட் வரும்பொழுது அவங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஃபில் ஆயிருக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற அதர் கோர்சஸ் ஃபில் ஆயிருக்கணும். அப்போ எல்லா கோர்சஸும் சேர்ந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணக்கூடியதுன்னு போது ஓவரால் அப்படிங்கும்போது அப்போ ஒரு காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்போது ஒரு அனலிட்டிக்ஸை நம்ம எப்படி வேணாலும் போடலாம். இப்போ இந்த மாதிரி போடுறதுங்க ஒரு ட்ரிக்கி வே ஆஃப் சஜஸ்டிங் சம்திங் டு த பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி பண்ணால் இப்படி இருக்குங்கிற ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது ஒரு கல்லூரியை நீங்கள் நான் சொன்ன இந்த 3 ரேங்க்ல எதை வச்சு பார்த்து இந்த கல்லூரி இப்படி இருக்குது, இந்த கல்லூரி இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வருவோம் அப்படின்னா இங்கே தான் சாய்ஸ் செலெக்ஷன், டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக வருது. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னா உடனே இந்த ஒரு ரேங்கிங்கை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிட்டா அது முடியாத காரியம். அதனால் என்ன பண்ணணும்? கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட இயர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், கல்லூரி யார் நடத்துகிறாங்கிறத பார்க்கணும், கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முக்கியமான பாயிண்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், அங்கே வந்து என்ன மாதிரியே விஷயங்கள் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், அவங்க குவாலிட்டி வந்து எப்படிலாம் கொடுக்குறாங்க, NAC, NBA, NIRF ரேங்கிங் இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே படிக்கிற பசங்க பிளேஸ்மெண்ட்ஸில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸு 3 வருஷம் கழிச்சு அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா உண்மையிலே காலேஜில் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளினான கேம்பஸாக நம்ம குழந்தைங்க வராங்களான்னு பார்க்குறோம். இது எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டு மார்க் போடும்போது தான் சிறந்த கல்லூரிகள் அப்படின்னு சில கல்லூரிகளை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட் அவுட் தான் 200 காலேஜ் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த 200 காலேஜ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இப்போ அதாவது ஏரியா வைஸாக நான் உங்களுக்கு பிரிச்சியும் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3 வீடியோ உங்களுக்கு லைனாக வருது. இந்த 3 வீடியோக்குள்ளே நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க செலக்ட் பண்ண வேண்டிய பெஸ்ட் கல்லூரிகள் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் கட்டாயமாக நீங்கள் நல்ல கல்லூரியில் தான் படிப்பீங்க, நல்ல பிரான்ச்சை தான் படிப்பீங்கிற அந்த ஒரு இன்புட்டை தான் இந்த வீடியோவில் சப்மிட் பண்ண நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலான அனாலிசிஸ் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேச வேண்டிய உங்களோட சொல்யூஷன் இதயத்திலும். பை. See you in the next video.